ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய எல்லா வகையான டிஃபனுக்கும் எல்லா வகையான ஸ்நாக்ஸுக்கும் பொருந்தக்கூடிய டொமேட்டோ சாஸ் தான். இது எப்படி நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம வீட்டிலையே செய்கிறப்போ அதிக கெமிக்கல்ஸ் இல்லாமல் கம்மியான விலையில் ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 750 கிராம்ஸ் தக்காளி. இது 4 கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேங்க. ஒரு 2 விசில் விட்டு இந்த மாதிரி நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதோடய ஸ்கின் வந்துட்டு தனியாக உறிஞ்சு வரணும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸஸ் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளேயே காலி ஆகிடும். எங்கள் வீட்டில் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஸ்நாக்ஸ் இதுக்கு எதுவும் சைட் டிஷ் இல்லைன்னா டக்குன்னு இதை எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒர்க் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். வீட்டில் யாரும் எதுவும் சொல்லாமல் ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டும் போயிடுவாங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் கடாய் வச்சு கடாய் மேலே அதை வடிகட்டி போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த வாட்டர் இல்லாமல் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பியூரி மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுப்போம். என்ன தான் நம்ம பாயில் பண்ணி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருந்தாலும் அதோட சீட்ஸ் எல்லாம் அரைப்படாமல் தான் இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட ஸ்கின்னு, அந்த சீட்ஸ் இது எல்லாமே அரைப்படாமல் தான் இருக்கும், சக்கையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம இந்த குக்கரில் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இது டொமேட்டோ கம்மி ரேட்டில் விற்கிறப்போ அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கு. கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெசிடியூ இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அந்த பியூரி மட்டும் நம்ம பாயில் பண்ணலாம். நல்லா பாயில் ஆகட்டும். அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேசாக மட்டும் தித்திப்பு இருக்கிற மாதிரி. உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அங்கே பாயில் ஆகிட்டு இருக்கிற டொமேட்டோ பியூரியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்துட்டு அந்த கெட்டித்தன்மை திக்னஸ் வர்றதுக்காக மட்டும்தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய வினிகர்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அவைலபிள் தான். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா நமக்கு இந்த டொமேட்டோ பியூரி வந்துட்டு நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும் லிக்விடாக இருக்குது. இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகிறப்போ அதோட கன்சிஸ்டன்சி திக்காயிட்டே இருக்கும். நம்ம கடைசியில் அந்த தேவையான கன்சிஸ்டன்சி வர்றப்போ அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ரா ஸ்மெல்லாம் போய் கரெக்டான பதத்தில் கிடச்சிடும். இப்போது திக்காக இருக்க பாருங்கள். இந்த திக்னஸ் போதும். நான் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா பாருங்கள், இப்போது திக்னஸ் அதிகமாக இருக்குது. பாயில் ஆகிறப்ப இருக்கிறத விட ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு தக்காளி நல்லா பழுத்து நல்ல கலராக இருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் அப்படி கலர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலையே இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டி டொமேட்டோ சாஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.